உறவுகளை அனைவருக்கும் இனிய வணக்கம். பாருங்கள், ஒரு மர தேங்காய் போட்டாச்சு. நேற்று சாயந்தரம் ஒரு மர தேங்காய் போட்டாச்சு. நேற்று சாயந்தரம் என் மகன் ஒரு மரத்தில் 2 காய் விழுந்து ஓடு உடஞ்சி போச்சு. அதனால் நேற்று சாயந்தரம் ஒரு மரத்தில் போட்டு 10-20 காய் கட்டல்கடி போட்டாச்சு. இப்போ ஒரு மரத்தில் போட்டாச்சு. சாயந்தரம் ஒரு மரத்தில் போடணும் உறவுகளே. நேற்று சாயந்தரம் நாங்கள் உட்காந்துருக்கும்போது ஒரு மரத்தில், அந்த மரத்துலேருந்து விழுந்துருச்சுங்க. வடகோட்டு மரத்துலேருந்து உளுந்து 2-3 ஓடை உடஞ்சி போச்சுங்க உறவுகளே. மரத்தை காட்டுறோம் பாருங்கள். இப்போ 2 இளநீ இருக்குது, வெட்டி குடிக்கலாம். 2 இளநீ இருக்குது, 3 இருக்குது பாருங்க. இப்படி இவ்வளோ பெரிய இளநீ நீங்கள் பார்த்துருக்குறீங்களான்னு சொல்லுங்கள். இவ்வளோ பெரிய இது 3 இளநீங்க. இதெல்லாம் தேங்காய். எத்தனை காய்? 20 காய் கம்மி இல்லாமல் தான் இருக்குது, எச்சத்தான் இருக்குது. 20 காய்க்கு மேலே இருக்குது பாருங்க. அந்த மரத்தில் தான் போட்டோம், தெரியுதுங்களா உறவுகளே? பாருங்க, அந்த மரத்தில் தான் போட்டோம். இந்த மரத்தில் சாயந்தரம் போடணும் பாருங்கள். இதில் சாயந்தரம் தான் போடணும். ஓட்டு மேலே விழுகு பையன் பரட்டுன்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் நேற்று சாயந்தரம் நேற்று விழுந்து ஓடு உடஞ்சதை காட்டுறேங்க. பாருங்கிற உறவுகளே, இந்த மரத்தில் தான் நேற்று உளுந்து ஓடு உடஞ்சி போச்சுங்க. இங்கே பாருங்க, இந்த ஓடு உளுந்து உடஞ்சி போச்சு. 4 ஓடு வேஸ்ட்டாக போச்சு. ஒரு 5-6 காய். அப்புறம் எம்பாங்க மரத்தில் ஏறி 2 குலை போட்டுவிட்டான். இந்த மரத்தில் வளைஞ்சிருக்குதுங்க பாருங்க, எப்படி வளைஞ்சிருக்குதுங்க பாருங்க. ஏற்கனவே போன வருஷம் மொட்டையை அடிச்சு விட்டுட்டோம் பார்த்தீங்களா. இது இப்போ போட்டால் ஒரு 4 காய் 4 குலை இருக்க மாட்டிருக்குது. இப்போ போட்டால், ஆமாம், 4 காய் 4 குலை இருக்குது. இப்போ போட்டால் ஓடு மேலே உழுகு, மட்டையெல்லாம் வெட்ட முடியாது, காத்தடிக்குதுன்ட்டு போயிட்டாங்க. அந்த மரத்தில் இப்போ போட்டு அப்படி அந்த மரத்தில் போட்ட காய் தானுங்க இது. இப்போ நம்ம இளநீ வெட்டி குடிப்போம் வாங்க. நீங்களும் சேர்ந்து குடிப்போம் வாங்க உறவுகளே. ஒரே நிமிஷம் இளநீ வெட்டிக்கிறேங்க உறவுகளை. பாருங்கள், இளநீ வெட்டியாச்சு. செல்லு பிடிக்க ஆள் இல்லை. செல்லை பைக்கு மேலே வச்சு போட்டு இளநீ வெட்டினேன். வாங்க இளநீ குடிக்கலாம் வாங்க உறவுகளே. நான் தான் வெட்டினேன். செல்லு பிடிச்சிருந்தா வெட்டுறது பார்த்துருக்கலாம். பாருங்க, எனக்கு இளநீ கடையில் வெட்டி கொஞ்சம் பழக்கம் இருக்குது. பழக்கடை வச்சுருக்கும்போது இளநீ 2 கூட கொட்டிகிட்டு இருப்பேன். வெட்டி எனக்கு நல்ல சர்வீஸ் இருக்குது. இளநீ வெட்டிடுவேன். தேங்காய் உரிக்கிறதா கஷ்டம். அதே அந்த தேங்காய் உரிக்கிற கம்பியாக இருந்தால் பொழிச்சிடுவேன். இளநீ வெட்டிட்டேன். வாங்க உறவுகளை குடிக்கலாம். இன்னொரு உங்களுக்கு காட்டுறேன் உறவுகளே. பாருங்கள், இங்கே ஒரு பயிர் செடி தப்பு தவறி முளைச்சதில் பயிர் பாருங்கள். இது ஒரு பயிர், இது ஒரு பிஞ்சு பயிர், இது ஒரு பயிர் இருக்குது, இது ஒரு பயிர் பாருங்க. இது ஒரு பயிர். இது தாங்க நான் நெட்டி விட்டுருக்குறேன் பாருங்க. இதை நெட்டி விட்டுருக்குறேன். அப்படியே பைக்கு மேலே ஏறி அப்படியே இந்த மயிலாஞ்சி செடியில் வந்து ரெண்டு பயிர் இருக்குது. அந்த பக்கம் போய் காட்டுறேன். அது தண்ணியே முளைச்சிருங்க பாருங்க. இங்கே ஒரு பயிர் இருக்குது. இது ஒரு பயிர். இது இங்கே 2 பயிர் பாருங்க உறவுகளே. இது 10 இருந்தால் ஒரு பொருள் காய்ச்சுங்க பாருங்க. இங்கே 2 பயிர் விட்டுருக்கு பிஞ்சு. இது நிறையா காய்க்குங்க. கொடி ஒரு செடி பார்த்தீங்களா, நல்லா காய்க்கி. 2 செடி இருந்தால் போதும் ஒரு வீட்டுக்கு பாருங்க. பைக்கில் தண்ணே முளைச்சது தான். சூப்பராக பயிர் 6-7 பயிர் இருக்குது. வாங்க உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன் வாருங்குறவங்களே. இதில் தானுங்க பயிர் விதையெல்லாம் போட்டிருக்குறேன். தண்ணி ஊற்றிக்கலாம். வெயில் அடிக்குது. நெட்டி 3 நாள் ஆச்சு. இதில் தான் பயிர் விதை போன வருஷம் போட்டேன். தண்ணி ஊற்றிட்டா லைட்டாக முளைச்சிக்குங்க பாருங்கள். நம்ம செலவு தாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். கடையில் போய் கெமிக்கல் போட்டது வாங்க வேண்டிய அவசியமே இல்லை.
உறவுகளே, லைட்டாக ஊற்றி விட்டால் முளைச்சிக்கு. 3 நாள் ஆச்சு நெட்டி. பாருங்க, இதில் நேற்று கத்திரிக்காய் விதை பாவி விட்ருக்குறேன், அதுவும் முளைச்சிக்கு. பாருங்க உறவுகளே, இதெல்லாம் போன வருஷம் பிடிச்சி மூட்டைங்க. இதில் பாருங்க, இது போன வருஷம் கத்திரி செடி வச்சுருந்தேன். சூப்பர் கத்திரிக்காய் கிடச்சிது. அது காஞ்சி போச்சு வெயிலில் தண்ணி ஊற்றாம. இதில் இன்றைக்கி ஒரு விதை நெட்டிடுவோம். இதில் தண்ணி ஊற்றியாச்சு. இதில் இந்த கவரெல்லாம் கிழிஞ்சு வச்சு பாருங்கள். 3, 6, அதில் ஒன்று 7 நெட்டிக்கிறேன். இது ஒன்று சாயந்தரம் அந்த மூட்டையில் சாயந்தரம் நட்டணும். வாங்க, இளநீ வெட்டி சொம்பில் ஊற்றி தண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய் சாப்பிட்லாம் வாங்க உறவுகளே. ஃபோனில் கூப்பிடத்தான் முடியும், நேர் இருந்தால் தோண்டி கொடுத்துருவேன். இளநிக்கு தேங்காய்க்கு பஞ்சம் இல்லை, நம்மளுக்கு ஆண்டவன் இல்லை, எந்த கொடுமையும் இல்லை. பாருங்கள், தேங்காய் வெட்டியாச்சு. தண்ணி ஊற்றி வச்சுருக்குற சொம்பில் வேறு ட்ரம் மேலே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா பாய்.